ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்களசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நிறைய ஃபேக் ஐடிஸ் ஃபேஸ்புக்ல டெலிகிராம்ல இதாயிட்டே இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு வருது. அதனால வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. இது எல்லாமே ஃபேக் ஐடிஸ். இதை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி யாராச்சும் வந்துட்டு பணத்தை கொடுங்க, இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாலும் அதில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அது மாதிரி எதுவுமே ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல்ஸ் வந்துட்டு நம்ம எந்த கால்ஸும் கொடுக்கறதில்ல. எந்த வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் நம்ம எதுவுமே இயக்கிறது இல்லை. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் வரதை தவிர்த்துடுங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க்கெட்டை நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்குறோம். இதுக்கு உகந்ததாக நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ரேஞ்ச் பார்க்குறோம். அதே மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்ம பார்க்குறோம். கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓப்பன் இம்பேக்ட் பார்க்குறோம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம உள்ளடக்கமாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து ரியாக்ட் பண்ணணும். இதில் மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டு அதை எல்லா மார்க்கெட் கண்டிஷன்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஏமாற்றம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப எளிது. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணிடலாம். ஆனால் லாபம் அப்படிங்கிறது வரணும். அப்போ லாபம் அப்படிங்கிறது எல்லா நாளும் வருமானா வராது. அப்போ நமக்குண்டான ட்ரேடு பண்ணணும், அதற்குண்டான ரிஸ்க் எடுத்துக்கணும், அதுக்குண்டான ரிவார்டை கொண்டு போகணும், இதை பல நாட்களுக்கு கொண்டு போகணும். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. நிறைய பரிந்துரை வாங்கிட்டு பல்கா, அதாவது உங்களை நம்பாம ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்கிறதுக்காக நம்புறீங்க. அது என்ன ஆகுதுன்னா முழு தொகையை நீங்க பயன்படுத்துறீங்க. அந்த முழு தொகையை பயன்படுத்தும் போது ஒன் சைடு மார்க்கெட்டா இருந்தா எல்லாமே சக்சஸ். நீங்க வாங்கினதுல இருந்து அது கீழே போகாம மேல போயிட்டு என்ன பண்ண போறீங்க, நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஆனா அது ரிவர்ஸ் வந்துட்டு போகும்போது அந்த நஷ்டம் ரிவர்ஸ் வரும்போது எவ்வளவு நஷ்டத்தை நீங்க ஏத்துக்க முடியுமோ, ஏன்னா நீங்க பல்கா பண்ணிட்டீங்க. 1 லட்ச ரூபாய் வச்சுக்கீங்கன்னா 1 லட்ச ரூபாயுமே போட்டு நிறைய ட்ரேட் பண்ற மாதிரி அடிக்கடி போன்ஸ் வருது. இப்போ அதே மாதிரி வந்து பரிந்துரை கேட்குறீங்க. முதலில் உங்களை நீங்க நம்புங்க. உங்களுக்கு எதற்காக நீங்க ட்ரேட் பண்றீங்க, இந்த ஒரு பை பண்றீங்கன்னா எதுக்காக பை பண்றீங்க, அது எதனால ப்ராஃபிட் வந்தது, எதனால லாஸ் வந்ததுன்ட்டு எப்பெல்லாம் நீங்களே சுயமாக உணர்ந்து அது குறிப்புகள், நான் லவ் லெட்டர் எழுத சொல்லுவேன், அந்த லவ் லெட்டர் எழுதுனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு என்ன பண்றது, கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டு என்ன பண்றது, முதல் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது ஏன் நம்ம ட்ரேட் பண்ணணும், அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ இன்னைக்கு என்ன ஓப்பன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். மார்க்கெட் பார்த்துக்கோங்க, எப்பவுமே ஒரு ஹை லோ இருக்கத்தான் போகுது. மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹை லோ எப்பவுமே இருக்க போகுது. இந்த ஹை லோ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ரேஞ்சே நமக்கு என்ன ஆகுது, ஹை லோ. அப்போ நமக்கு எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்க போறாங்க. எப்படி மூவ்மெண்ட் ஆகாம ஒரு ஸ்டேபிளா சில மாதிரி இருக்க போறது கிடையாது. அப்போ ஹை லோ கிரியேட் பண்ண போறாங்க. அப்ப ஏவரேஜா மார்க்கெட்டோட ஹை லோ ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாற ஓப்பன் இன்று அப்படின்னு நீங்க பார்க்கணும். என்ன ஓப்பன், நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,898, நேற்றைய ஹை 25,922, இன்றைய ஓப்பன் 25,971. இப்போ இவங்க எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகிறதுனால இதற்கு பெயர் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். இந்த கேப் அப் ஓப்பன் நடக்கும்போது நமக்கு ட்ரேடரா யார் இருக்காங்கன்னா 4 பேர் நமக்கு ட்ரேடரா நம்ம பார்க்கறது. நம்ம ஆப்ஷன் ட்ரேட் தானே பண்றோம், அதனால 4 பேர்த்தோட அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அந்த 4 பேர் யாரு இங்க பாத்தீங்க அப்படின்னா, கால் பையர், கால் செல்லர், புட் பையர், புட் செல்லர். இப்ப இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன் நடக்கும்போது இப்ப கால் பையர் என்னவா இருப்பாங்கன்னா ப்ராஃபிட்ல இருப்பாங்க, கால் செல்லர் என்னவா இருப்பாங்கன்னா லாஸ்ல இருப்பாங்க. அது எப்படி கால் செல்லர் லாஸ்னா, இப்போ வந்துட்டு
அவங்க ப்ராஃபிட்ல இருக்கலாம், லாஸ்ல இருக்கலாம். ஆனா நேற்றைய தினத்துல அவங்களுக்கு இருந்த தொகை விட இன்னைக்கு மேல இருக்கு அப்படிங்கும் போது அவங்க கிடைச்ச ப்ராஃபிட் எப்பவோ ஒரு நாள் செல் பண்ணியிருக்கலாம். அப்ப அது ப்ராஃபிட்லயும் இருக்கலாம், இல்ல லாஸ்லயும் இருக்கலாம். அப்போ நேற்றைய விலையை விட அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கலாம், இல்ல லாஸும் இருக்கலாம். அதனால லாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புட் பையருக்கு என்ன ஆகலாம்? லாஸ்ல இருக்க போறாங்க. புட் செல்லர் என்னவா இருக்க போறாங்க? ப்ராஃபிட்ல இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நம்ம செல்லரோட பாயிண்ட், இந்த ஆப்ஷன் பிரீமியமே செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்குறோம். அப்ப செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கால் செல்லர் லாஸ்ல இருக்காங்க. லாஸ்ல இருக்கிற பொசிஷனை அவங்க கவர் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணுவாங்க. புட் செல்லர் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வந்து செல் அடிச்சதை கவர் பண்ணுவாங்க. அந்த பையிங் வரும். அப்போ புட் செல்லர் பை பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கீழே போயிடும். கால் செல்லர் வந்து பை பண்றாங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடும். இதுதான் லாஜிக். அப்போ கால் செல்லர் லாஸை இன்னைக்கு புக் பண்ணாங்களா? ஏன்னா அவங்களுக்கு லாஸ்ல இருந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் எங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம், வீக்லி ஃபியூச்சர்ன்ட்டு. உங்களுக்கு மந்த்லி ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியும், வீக்லி ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியாது. இப்போ பாருங்க, நான் நிஃப்டி டைப் பண்ணிக்கிறேன். இங்க வந்து வரைபடம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமே இல்லைங்க. ஏன்னா வரைபடத்தோட அடிப்படை நமக்கு இல்லை. இங்க பாத்தீங்கன்னா நேத்து க்ளோசிங் 26,009 அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப மந்த்லி ஃபியூச்சரோட க்ளோசிங் 26,009 தெரியுது. ஆனா உங்களுக்கு டிசம்பர் 16ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் எங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு ஸ்பாட் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு மார்க்கெட் எங்க இருக்கு? 148 பாயிண்ட் பிளேஸ்னா அப்ப 25,900 இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த 16 டிசம்பர் 16 கான்ட்ராக்ட் எங்க இருந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் டிஃபரண்ட் 25 புள்ளிகளுக்கு கீழே இருக்கோ அதை நம்ம அட் த மணியா எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 25,950 கால் புட் நமக்கு வந்துட்டு என்னது? ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் புட் ஆப்ஷன் வந்து 111 ரூபாய், கால் ஆப்ஷன் வந்து 90 ரூபாய். இதுல யார் அதிகமா இருக்கா? புட் ஆப்ஷனோட விலை அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்காங்க? 20 ரூபாய் அதிகமா இருக்காங்க. இதான் டிஃபரன்ஸ். அப்ப இந்த டிஃபரன்ஸை நீங்க வந்துட்டு கழிச்சிங்க அப்படின்னா 25,930. அப்ப ஸ்பாட் எவ்வளவு இருந்தாங்க? 25,900 இருந்தாங்க. அப்ப இந்த 30 ரூபாய் பிரீமியம் அதை பேஸ் பண்றதும் சிந்தட்டிக் ஃபியூச்சர். இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதை நமக்கு என்ன டினோட் பண்றாங்க அப்படின்னா, இதோட டிஃபரன்ஸ் வந்துட்டு 90 பிளஸ் 111 அப்படின்னா நமக்கு 100 ரூபாய் ஆவரேஜா வருது. இந்த 100 ரூபாய் தான் அருணாச்சலம் திரைப்படத்துல 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்போ நமக்கு டிசம்பர் 16ஆம் தேதி மார்க்கெட் முடியுது, அதாவது எக்ஸ்பைரி முடியுது. அப்போ 3 வர்த்தக நாட்கள், இந்த வெள்ளி, திங்கள், செவ்வாய், இந்த 3 நாட்கள்ல ஏடிஎம் விலை நமக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு ஏடிஎம் விலை என்ன இருக்கும்னா 0 இருக்கும். அப்ப கான்செப்ட் என்னன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர்னா உங்களுக்கு மந்த்லி ஃபியூச்சருக்கு போயிடக்கூடாது. நீங்க டிசம்பர் 16க்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அந்த ஃபியூச்சரை தான் இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது ரெண்டும் சமமாக போகுது. அப்ப நேத்து எவ்வளவு இருந்திருக்காங்க? 25,900 இருந்திருக்காங்க. இப்போ 25,930 நேத்து முடியும் போது. அப்போ 30 பாயிண்ட் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்ப இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான போட்டி. மார்க்கெட் மேல போறாங்க, இல்லைன்னா கீழே போறாங்க. அப்ப மார்க்கெட் வந்துட்டு மேல போறாங்கன்னா நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரைக் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட டிஃபரண்ட், இப்ப வந்து ஒரு பஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பஸ் ஒவ்வொரு ஸ்டாப்லயும் போய் நிக்க போகுது. அந்த ஸ்டாப்போட அடுத்த கேப் வந்து ஒரு ஈக்குவலா இருக்காது. ஒரு 1 கிலோமீட்டர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம், 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம், இல்ல 1/2 கிலோமீட்டர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம். ஆனா இங்க மட்டும் பஸ் ஸ்டாப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஈவனா 50 பாயிண்ட்டுக்கு இருக்க போகுது. அப்போ 25,950க்கு அப்புறம் அடுத்த பஸ் ஸ்டாப் எங்க மேல போச்சுன்னா 26,000. அப்ப 26,000 பஸ் ஸ்டாப்ல இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோசஸ் பாத்தீங்க அப்படின்னா 68, 100, 140 அப்படிங்கிறது இது விஷயம். இந்த 100 அப்படிங்கிறது அந்த காமன் ஏடிஎம், அந்த நம்ம சொன்னோம்ல அருணாச்சலம் திரைப்படத்துல 30 நாள் 30 கோடி. அப்ப இந்த 100 ரூபாய், ஆனா இது என்ன ஆக போகுது? இது 0வை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா
நேற்றைய தினம் நம்ம என்ன பார்த்தோம், இந்த சேம் ஸ்ட்ரைக் இது 25,950க்கு 90 பிளஸ் 111. அப்ப நம்ம 90, 100, 111, இந்த 100 அப்படிங்கிறது ஆவரேஜ் பிரைஸ் 111. இந்த 100 தான் எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம். இப்போ நமக்கு முடிஞ்ச மார்க்கெட் வந்துட்டு எங்க அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப நமக்கு எந்த ஸ்ட்ரைக்ல வந்து டிஃபரெண்ட் கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். நான் 26,050 கொண்டு போறேன். இதுல பாருங்க 83 ரூபாய், 73, 83, அப்ப 78 ஆவரேஜ். அப்ப நேத்து 100 ரூபாய் இருந்தவங்க இங்க 78 ரூபாய் போய் வந்துட்டாங்க. அப்ப இந்த 22 ரூபாய் தான் டிகே. சிவகாசி படத்துல என்ன வெள்ளை பேப்பர் கொடுத்துட்டு போற அப்படின்னா ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வடிவேல வந்து ஒரு திரைப்படத்துல வந்து கிணத்த காணோன்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அதே மாதிரிதான் இங்க 100 ரூபாய் இருக்கிறது 78 ரூபாய். அப்போ இந்த என்ன தெரியல, இந்த டிகே ஆப்பு கண்ணுக்கு தெரியாது. அப்ப அருணாச்சல திரைப்படத்துல 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணணும். அப்ப அந்த 30 கோடி செலவு பண்ணிட்டே வருவாராம். இப்ப இங்க 100 ரூபாய் இருந்தது 78 ரூபாயா மாறிடுச்சு. அப்ப இந்த திங்கள் அடுத்தது செவ்வாய் 3:30க்கு இந்த 78 ரூபாய் இருக்காது. அட் மணியோட வேல்யூ 0 ஆயிடணும். இதுதான் கான்செப்ட். அப்ப மார்க்கெட் நேற்று 25,950 இருந்து 26,050க்கு வந்துட்டாங்க. ஆனா என்ன பண்ணல, இந்த 100 ரூபாய் ஏறினதுல 78 ரூபாய் மாறி இருக்காங்க. அப்போ காலோட விலை இப்ப இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும்னா 100 ரூபாய் இருந்திருக்கணும். அதாவது டிகே ஏற்படாம இருந்திருந்தா புட்டோட விலை 100 ரூபாய் இருந்திருக்கணும். ஆனா புட்டோட விலை எவ்வளவு இருக்குங்க, 73 ரூபாய் இருக்காங்க. அதாவது இங்க செல்லருக்கு புட் செல்லருக்கு எக்ஸ்ட்ராவா கரைச்சிருக்காங்க. 100 ரூபாய் இருக்க வேண்டிய பொருளை 73 மாத்திட்டாங்க. இதே கால் எவ்வளவு இருக்கணும், 100 ரூபாய் இருக்கணும், 83 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னாச்சு, கால் ஆப்ஷனோட விலைய கொடுக்கவே இல்லை. 100 ரூபாய் இருக்க வேண்டியவனுக்கு நமக்கு என்னது 83 ரூபாய் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க என்ன அர்த்தம், 26,060ல நமக்கு வீக்லி ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நேற்று 25,930 இருந்து 26,030 130 பாயிண்ட் இந்த வீக்லி ஃபியூச்சர் ஏறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆச்சு. அடுத்தது இங்க பாருங்க, ஹை அடுத்தது லோ. இந்த மார்க்கெட் வந்து ஹையை கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஹையை கட் பண்ணா கால் ஆப்ஷன் வந்து ஹையை கட் பண்ணணும், புட் ஆப்ஷன் வந்து லோவை பிரேக் பண்ணணும். இதுதான் லாஜிக். மார்க்கெட் வந்து லோவை கட் பண்ணுது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஹையை கட் பண்ணணும், கால் ஆப்ஷன் வந்து லோவை கட் பண்ணணும். இதுதான் இங்க லாஜிக். இதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா இங்க பல விஷயங்கள் உங்களுக்கு உள்ள வரும். அப்போ இங்க இருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா, இங்க டிஃபரன்ஸ் தான் முக்கியமே தவிர பிரைஸ் முக்கியம் இல்லை. இது நம்ம ஒரு வீடியோவா கண்டென்ட்டா கொடுத்துருக்குறோம். ஆனா என்னன்னா நிறைய பேருக்கு இது புரியல அப்படின்னு நீங்க பார்க்கல. ஆனா இதுதான் இருக்கிறதுலே இங்க அடிப்படை விஷயம். இந்த அடிப்படை விஷயத்தை தெரியாம நீங்க வரைபடத்தை போய் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு புரியாது. இப்ப நான் வந்து சில விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறேன், அது பாருங்க. இப்ப இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து காலையில ஒரு கேப் அப் நடக்கிறாங்க. அப்ப நம்ம இங்க செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னோமா, இங்க பாருங்க கால் செல்லருக்கு லாஸ் இருக்கும், புட் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஆனா ரெண்டுமே டிகே இருக்கு. 100 ரூபாயிலிருந்து 78 ரூபாய் நோக்கி பயணம் பண்ணிருக்கு. அப்போ செல்லர் ஆப்ஷன் செல்லருக்கு ஆக்சுவலாவே அவங்க என்னதுங்க ப்ராஃபிட்ல இருக்காங்க. கால் செல்லரும் சரி, கால் செல்லரை பொறுத்தவரை லாஸ் வந்து கம்மியா இருக்கும், புட் செல்லருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ல இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கால் செல்லருக்கு ஆக்சுவலா அவங்க என்ன லாஸ் இருக்கணுமோ அது இல்லை, கம்மியான லாஸ், ஆனா லாஸ்ல தான் இருக்காங்க. புட் செல்லருக்கு எக்ஸ்ட்ராவா லாஸ், கம்மியா இருக்க வேண்டிய பொருள் இருக்கு. அப்போ இந்த இடத்தில் ஒரு பயணம் நடந்தது. இந்த பயணம் தான் மிக மிக முக்கியம். இந்த இடம் மட்டும் நமக்கு இம்பாக்ட் பண்ணிருந்தா பயங்கரமான ஃபால் இன்னைக்கு மார்க்கெட் வந்திருக்கணும். ஆனா இது தவிர்த்துருச்சு. அப்போ இது காமன் ஏரியா, நேற்றைய காமன் ஏரியா. அப்ப காமன் ஏரியாவுக்கு மேலதான் மார்க்கெட் இருக்கு. அப்படிங்கும் போது கால் செல்லர் தான் டாமினேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க மார்க்கெட்ல. அவங்க தான் விளையாண்டே இருந்திருக்காங்க. புட் செல்லர் வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு விஷயம் தெரியும். அடுத்தது நம்ம வந்துட்டு 26,000 கால் புட் இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல, நேத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல என்ன இருந்தாங்க அப்படின்னா 25,800 புட் ஆப்ஷன், 25,900 கால், 26,000 கால் கொடுத்துருந்தாங்க. இதை மல்டிபிள் ஹெட்ஜ்னு கொடுத்துருந்தோம். இந்த மல்டிபிள் ஹெட்ஜில் இன்னைக்கு இந்த கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அந்த சைடு இம்பாக்ட்னு சொன்னோம். இன்னைக்கு 25,900 காலும் 26,000 காலும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருந்தாங்க, ஃபுல்லாகவே இருந்தாங்க. இன்னைக்கு அப்படித்தான் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ கால் செல்லர் வந்து பயப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தென்படுது.
ஸோ இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஓகே, இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர். இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வரைபடமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடிங் வியூவில் நம்ம மெம்பர்ஷிப் மட்டும் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். விருப்பம் உள்ளவங்க இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இன்னைக்கு 25,950 கால் 50 புட் நமக்கு மீட்டே நடக்கல. நம்ம என்ன போட்டு வச்சிருக்கிறோமோ காமன் ஏரியா அதுக்கு மேலே தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியணும். 164 அப்படிங்கிற ஹை யாரு? 25,950 கால். புட் ஆப்ஷனோட லோ பாருங்க, காலையில் போட்ட லோ 48 ரூபாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25,950 காலுடைய ஹை வந்து பாருங்க 164. 25,950 புட் ஆப்ஷனுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா 48. இப்போ இதோட டிஃபரெண்ட் பாருங்க, 48னா 148, அதுக்கப்புறம் வந்துட்டு 48, அது வந்துட்டு மார்க்கெட்ல 164. இதை கழிச்சிடுங்க. 112 ரூபாய், சாரி 116 ரூபாய். அப்போ இந்த 116 இந்த 950 ஆட் பண்ணுங்க. அப்ப 25,950 பிளஸ் 116, அப்ப எவ்வளவு வருது நமக்கு? 25,966. ஓகே, இங்க ஒரு பாயிண்ட் பாருங்க. மார்க்கெட் இந்த 966க்கு மேல போனா ஃபியூச்சர் வந்து ஹையை கட் பண்ணுதுன்னு அர்த்தமா? இந்த ஹையை கட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? கால் வந்து ஹையை பிரேக் பண்ணணும், புட் வந்து லோவை பிரேக் பண்ணணுமா? இதான கான்செப்ட். அப்ப 25,966 இருக்கும்போது காலோட ஹை பாருங்க 164, புட்டோட லோ 48. இங்க பாருங்க, இந்த நேர் காலோட ஹை இருக்குங்களா, இதை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. $26,073. முந்தி எவ்வளோ இருந்திருக்காங்க? நம்ம கணக்கு போட்ட மாதிரி 26,066. இது எப்படி வந்தது? 25,950 காலுடைய ஹை மைனஸ் புட்டோட லோ. காலோட ஹை 164, புட்டோட லோ வந்து 48. அப்போ 116 பாயிண்ட் வித்தியாசம். அந்த 116 25,950 ஆட் பண்ணி 26,066. இது வந்தாச்சுங்களா? அடுத்து நம்மளுக்கு மார்க்கெட் என்ன இருக்கு? 26,073. இங்க பாருங்க, இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல கால் என்ன ஆகல உங்களுக்கு? இந்த இடத்துல பாருங்க, கால் வந்துட்டு ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, தெரியுதுங்களா? ஆனா புட் என்ன பண்ணியிருக்கான்? காலையில போட்ட லோவை பிரேக் பண்ணியிருக்கான். காலையில போட்ட லோவை பிரேக் பண்ணி எவ்வளவு மட்டும் வந்திருக்கான்? 34 மட்டும் வந்திருக்கிறான். அப்போ இங்க பாருங்க, காலோட ஹை 164, புட்டோட லோ வந்துட்டு 33. அப்போ இதற்கு உண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு 33னா 131 பாயிண்ட் நமக்கு வித்தியாசம். அப்போ 25,950 பிளஸ் 131, அப்போ 25,980. அப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, கால் வந்துட்டு ஹையை கட் பண்ணல. கால் வந்துட்டு ஹையை கட் பண்ணாம, ஏன்னா கால் வந்துட்டு மார்க்கெட் மேல போகும்போது என்ன ஆகணும்? கால் ஹை கட் பண்ணணுமா? அந்த ஹையை கட் பண்ணல. அப்போ 164 அப்படியே வச்சுட்டு புட்டோட லோ வெறும் 48ல இருந்து 33 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு இதோட விலை இறக்கத்தை மட்டும் வச்சு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? மார்க்கெட்டோட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல என்ன ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைக்குது? புட் செல்லர் நமக்கு வந்து புட்ட லோவை மட்டும் பிரேக் பண்ணி காலோட ஹையை பிரேக் பண்ணாம மார்க்கெட் ஃபியூச்சர் ஹை கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. அப்போ இதனால நமக்கு என்னன்னா,
மார்க்கெட் வந்துட்டு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும்போது நீங்க கால் செல்லரும் பயப்படல, டிகேவும் ஆயிருக்கு. அப்ப மார்க்கெட் செல்லரோட பிடியில் இருக்கும்போது நீங்க ஆப்ஷன் பையரா நீங்க என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிறீங்களோ அதனால உங்களுக்கு பெரிய பிரயோஜனமே இருந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க மார்க்கெட் விட்டு ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அது கால் பையரா ஒதுங்கி இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இங்க கொடுத்துட்டாங்க. அதே போல மார்க்கெட் வந்து காலையில ஒரு வேகமான ஒரு மொமெண்டம் நடந்தது. அந்த மொமெண்டம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த வீழ்ச்சியில நமக்கு 26,000 கால் புட்டு ஸ்ட்ரேடலா கொடுத்திருந்தாங்க. இப்ப என்னவா இருக்காங்கன்னு பார்த்தலாம். இப்பவும் 26,000 கால் புட்டே தான் இருக்கு. இது ஸ்ட்ரேடலா இருக்கு. அப்ப இந்த 26,000 கால் புட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல 91 ரூபீஸ்க்கு 2 பேரும் மீட் பண்ணாங்க. இந்த 91 ரூபீஸ்க்கு மீட் பண்ணதுக்கு அப்புறம் 117 ரூபாய் புட் ஆப்ஷன் போறாங்க. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 74 ரூபாய் போறாங்க. அப்ப 16 ரூபாய் இவங்க இறக்கத்துக்கு இவங்க கிட்டத்தட்ட 26 ரூபாய் பயணம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த எஃபெக்ட இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு புட் மட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஸ்டாண்ட் ஆயிருந்ததுன்னா மார்க்கெட் இன்னைக்கு பெரிய அடி விழுந்திருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல காமா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஆப்ரேஷன் வீக் ஆனதுனால மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, செல்லரோட பிடியில போயிட்டு மார்க்கெட் ரொம்ப இந்த இடத்துல ஆப்ஷன் பை இருக்கணும்னு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட்டோட ஹையை பிரேக் பண்ணும்போது காலோட ஹையை பிரேக் பண்ணாம புட்டோட லோவை மட்டும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை ஹையை பிரேக் பண்ணனால இது ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நம்ம நடக்கலாம். சப்போஸ் நாளைக்கு கேப் அப் நடந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு மேல இந்த கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஹையர் ஹையை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு முன்னா நாளைக்கு லீவுன்னு சொல்லிடாதீங்க. அடுத்த வர்த்தகத்துல மார்க்கெட் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கலாம். ஏன்னா நேற்றுமே நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹையை பிரேக் பண்ணாம புட்ட லோ கட் பண்ணி தான் மார்க்கெட் மேல கொண்டு வந்தாங்க. இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு. அப்போ புட் செல்லர் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க. அப்போ நாளைய வர்த்தகத்துல மார்க்கெட் கேப் டவுன் ஏற்பட்டு புட் ஆப்ஷன்ஸ் மட்டும் ஏதேனும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட்டோட இறக்கம் மிக அதிகமா இருக்கு. ஏன்னா புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணா மார்க்கெட் பெருசா இறங்கிடும். அதே மாதிரி கால் செல்லர் வந்துட்டு 2 நாளா லாஸ் புக் பண்ணாம இருக்கிறாங்க. அவங்க லாஸ் புக் பண்ணா பெருசா போயிடும். இல்ல இந்த 26,000 வச்சு மார்க்கெட் வச்சு செய்யறாங்க அப்படின்னா இந்த டிகே பாயிண்ட் ஆச்சுன்னா அப்போ மார்க்கெட் ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் ஆயிடும். அப்போ 26,000 கீழே மார்க்கெட் நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமையுது அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை. 26,050 மேல மார்க்கெட் நிலை பெறுதுன்னு அதுக்கு ஒரு தன்மை. அப்போ புட் மட்டும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல நிறைய நேரம் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மார்க்கெட் இறக்கத்திற்கு உண்டான வாய்ப்பு மிக அதிகப்படுத்தி கொடுத்துடும். ஏன்னா புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணா மார்க்கெட் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாக மாறிவிடும். அதனால இந்த இடம் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கால் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறாங்கன்னா ஜாலி, மொத்தம் கால் செல்லர் வந்து ஜாலியா இருப்பாங்க. இவங்க எப்போ ப்ராஃபிட்டை புக் பண்றாங்களோ இல்லை லாஸை புக் பண்றாங்களோ அப்பதான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து இந்த ஸ்ட்ரைக் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எந்த போட்டி போடுறாங்கன்னு பார்த்து நீங்க பழக வேண்டும். அடுத்தது நமக்கு ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எவ்வளவு தூரம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். மார்க்கெட் மேலே போகுதுன்னா சந்தோஷப்படணும். அப்போ கால் செல்லர் பயந்துட்டு லாஸை புக் பண்ணணும். இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த வணிகம் இன்னும் 2 நாள் இருக்குங்க. ப்ரீமியம் 78 ரூபாய் இருக்கு. அதனால அடுத்த வணிகம் யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் அதே மாதிரி இன்றைய தினத்தோட ஹைக்கு மேலே யாராச்சும் இருந்துட்டாங்கன்னா ஒரு மொமெண்டம் கேட்சப் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். முடிந்தளவு நாளைக்கு ஓப்பன் ஹை அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு அமைஞ்சது அப்படின்னா மார்க்கெட் பெருசாக இறங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். இல்லை ஓப்பன் லோ வச்சுட்டு மார்க்கெட் ஏறிச்சுன்னா அது ஒரு நல்ல ஏற்றத்துக்கு வாய்ப்பாகவும் இருக்கலாம். என்ன மாதிரி இம்பாக்ட், என்ன மாதிரி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அமையுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. ஆக மொத்தம் 26,000 கால் புட்டில் யார் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இதை உன்னிப்பாக கவனிங்கள். நன்றி, வணக்கம்.